ஜெயலலிதாவால் ஒதுக்கப்பட்டவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு வருவர் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். உதகையில் நடைபெற்ற மலர் கண்காட்சி மற்றும் நலத்திட்ட பணிகள் தொடக்க விழாவின் போது முதல்வர் இவ்வாறு தெரிவித்தார். 122வது மலர் கண்காட்சி மற்றும் 1850 கோடி ரூபாய் மதிப்பிலான குந்தா நீரேற்றி புனல் மின் திட்டப்பணிகள் தொடக்க விழா உதகையில் நடைபெற்றன. கண்காட்சி மற்றும் திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சமூக அக்கறையோடு மக்கள் மின்சாரத்தை சேமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சட்டம் ஒழுங்கை பேணி காப்பதிலும் விவசாயிகளின் தேவையை பூர்த்தி செய்வதிலும் தமிழகம் சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். ஜெயலலிதாவால் ஒதுக்கப்பட்டவர்கள் சர்வ வல்லமை படைத்தவர்கள் போல காட்டிக்கொள்வதாகவும் அது காலப்போக்கில் மறைந்து போகும் என்று டிடிவி தினகரனை மறைமுகமாக அவர் சாடினார். குட்டி கதை ஒன்றை கூறி இதனை விளக்கினார். என்று நான் துவக்கி வைத்ததில் மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவில் மக்களுக்காகவே நான் என்ற அதே வழியைத்தான் மாண்பு அம்மாவின் வழியில் நாங்களும் பின்பற்றுகிறோம். ஆனால் மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவில் ஓரம் கட்டப்பட்டவர்கள் என்று அம்மாவின் பெயரை கூறிக்கொண்டு நாங்கள் சர்வ வல்லமையும் சக்தியும் படைத்தவர்கள் என்று கூறி மாய பிம்பத்தை ஏற்படுத்தி வருகின்றால் அது காணல் நீராக மறைந்துவிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருப்பதை விட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டால் இருப்பதையும் இழந்துவிடும் நிலைதான் ஏற்படும். அதே போலதான் மக்களுக்காக உழைப்பதாக கூறிக்கொண்டு ஊரை சுற்றுபவர்கள் இறுதியில் கல் உடைக்கும் தொழிலாளி போல் தனது பழைய நிலைக்கே வருவார் என்பது இந்த கதையினும் தெளிவாகப்படுகிறது என்பதை கூறிக்கொள்கின்றேன்.